வாழ்க்கையில நம்ம ஒன்றை தெளிவாக அறிஞ்சு வச்சுக்கணும். இயேசுவை நெருங்க 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 தான் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா மனுஷனை நெருங்க 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 கண்டிப்பாக சொல்லுகிறேன், நீங்கள் யாரிடத்தில் அதிகமாக நீங்க நெருங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எப்பேற்பட்ட நல்லவங்களா இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசீர்வாதமா இருக்காது. அவங்கள நெருங்கி நம்ம சந்தோஷமா இருக்கவும் முடியாது. அதனால இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மனிதர்களிடத்துல வைத்திருக்கிற அந்த ஐக்கியம் பாருங்களா, அதை டெவலப் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. சிலரிடத்துல பேசணும், சிலரை பார்க்கணும். பாருங்க, இந்த சினிமாவில் நடிக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, இந்த சினிமாவில் நடிக்கிறவங்க எந்த ஊருக்கு வந்தாலும் எவ்வளவு கிரவுடு, ஐயா அப்படின்னு கத்துறவங்க, எவ்வளவு அந்த நெருக்கத்தை வைக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க. பரிசுத்தவான்களோட ஐக்கியம் வச்சுக்கலாம், அவங்க நமக்காக ஜெபிக்கலாம், நல்ல ஜனங்களோட ஐக்கியம் வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுங்க, யாரோட நீங்க அதிகமா நெருங்கினாலும் கண்டிப்பாக அவர்கள் நிமித்தமாக ஒண்ணு உங்களுக்கு ஒரு காயம் வரும், இல்லைன்னா நீங்க அவங்கள காயப்படுத்துவீங்க. ஹலோ, எங்களுடைய உறவு பாஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் 100% அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கான ஆட்களா இருக்கலாம். ஆனால் நான் இன்று சொல்லுவதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எப்பவுமே இந்த பழக்கத்தை பழகாதீங்க. நான் மனுஷன் வேணும்னு இல்ல, மனுஷனுடைய ஐக்கியத்திற்காக நினைச்சு நினைச்சு சிக்கானவன் தான் நான், பைத்தியமானவன் நான். ஊர்ல இருக்கும்போது ஒரு கிரவுடு, பைபிள் காலேஜில் இருக்கும்போது ஒரு கிரவுடு, சென்னையில் ஊழியம் பண்ணும்போது ஒரு கிரவுடு. எப்பவுமே பசங்களை சுற்றி அவர்களோட பேசி சந்தோஷமா நம்ம இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல 10 பேரை கலகலகலன்னு வச்சுக்கணும், யாரு சோர்ந்து அப்படியெல்லாம் நினைச்சு மனுஷனுடைய உறவுகளை தேடி 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 போனவன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு தனியான ஒரு இடத்துல கொண்டு போய், இதுதாண்டா வாழ்க்கை, இதுதாண்டா ஊழியம், இதுதாண்டா உன்னை நடத்துற, இதை மட்டும் நீ பழகிட்டேன்னா எங்க போனாலும் நீ நிற்ப அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போகும்போது அதை என்னால ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா இத்தனை நாட்கள் மனிதனோட இருந்து பழகிட்டேன்ல, இந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இல்லாம என்னால அதை சரியா மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியல. இந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் அன்னைக்கு ஸ்ட்ரென்தனா இல்லாதனால அப்படியே பேக் ஸ்லைடிங் ஆகி மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாமே இருக்கட்டும், பேச்சு இருக்கட்டும், SMS இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், நீங்க ஒண்ணு சேர்றது இருக்கட்டும். ஆனா என்ன பண்ணுங்க அப்படின்னா, மனுஷனோட உறவு வச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குற, ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பெரிய பாடமா நீங்க நினைச்சுங்க. பெரிய தெளிலால சிம்சோன் நம்பினது கொஞ்சம் இல்ல, ரொம்ப நம்பிட்டான். ஐயோ, இவன் எப்படி என்ன இது பண்ணுவான், எப்படி என்ன போட்டு கொடுப்பா, எத்தனையோ பேரை வெறுத்து தானே என்ன நேசிக்கிறான். ஆனா அந்த சிம்சோனை கடைசியில் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க தீமையாவே மாறிட்டான். வாலிப தம்பி தங்கச்சிக்கு நான் ரொம்ப அன்பா சொல்றேன், நீ தனிமையில இருந்து பார், அதுக்காக உனக்கு ஆளே வேண்டாம் நான் சொல்லல. நீ எல்லா இடத்துலயும் சகஜமாய் பேசு, சகஜமாயிரு. ஆனா உன் வாழ்க்கையில நீ தனிமையா இருந்து அந்த தனிமையில மட்டும் ஒரு ஜெயத்தை நீ பெற்றுக்கிட்டேன்னா, நீ எந்த ஊரு எந்த நாட்டுக்கு போனாலும் உன்னை அசைக்கிறதுக்கு ஒருவராலும் முடியாது. அந்த இடத்துல கர்த்தரும் கூட இருப்பார், நீங்க அந்த இடத்துல ரொம்ப வெற்றியா இருப்பீங்க. ஆனா இல்ல, எனக்கு யாராவது ஒருத்தர் பேசிட்டே இருக்கணும், நான் யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டே ஆகணும், அவங்க என்ன ஆறுதல் படுத்தணும், அந்த கான்டாக்ட் நான் விடவே மாட்டேன், எந்த ஊருக்கு போனாலும் அப்படிதான் அதை ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஒரு மென்டாலிட்டியில நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியே எடுக்கும்போது உங்களால வளரவே முடியாது, உங்களால உயரவே முடியாது. நான் ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட சொன்னேன், எந்த குருவியாவது எந்த கழுகாவது குஞ்சுகள் வளர்ந்ததுக்கு பிற்பாடு அந்த கூட வச்சிருக்குதா? இல்ல, குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் தாங்க இப்ப கழுகு கூடு. அதுக்கப்புறம் கழுகு கூடு தன் தாயினுடைய கூட அல்ல, தனக்கான கூடு. அதுதான் அதுக்கு கூட. தாய் அந்த கழுகுனுடைய குஞ்சு என்னைக்கு பறக்க கத்துக்குதோ அன்னையோட அதனுடைய குஞ்சு அந்த கூடு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்காகவே முன்கூட்டியே கழுகு தன்னுடைய கூடைய அமைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமைக்கும். அதான் ஃபர்ஸ்ட் லேயர் முள்ளும், அடுத்த லேயர் குச்சி, அடுத்த லேயர் இலவம் பஞ்சு, அதுக்கு மேலதான் அது முட்டை போடும். ஏன் அப்படின்னு சொன்னா, குஞ்சுகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கும். ஃபர்ஸ்ட் குஞ்சு பொறிச்ச உடனே அந்த இலவம் பஞ்சை எடுத்துரும், அடுத்து கொஞ்ச நாள் ஆன உடனே போட்டிருக்கிற விறகு துண்டுகளை எடுத்துரும், அதுக்கப்புறம் முள்ளுலையும் வலிக்கும், அப்புறம் முள்ளையும் எடுத்துரும். அவ்வளவுதான், அதுக்கு கூடே கிடையாது. அந்த கழுகு கடைசியா வேகமா பறந்து தனக்கு கான்பிடென்ட் வந்துருதுன்னு சொன்னதுக்கு அப்புறம்
தன்னுடைய அம்மாவாவது பார்க்க வராது, அடுத்து அதுதான் அம்மா, அடுத்து அதுதான் அப்பா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த டிபெண்டன்ட் அப்படின்னு இருக்குல்ல, சார்ந்து வாழ்றது, கர்த்தரை சார்ந்து வாழலாம். ஒரு மனுஷனிடத்துல போய் 1000 ரூபாய் கேளுங்க, 1000 ரூபாய் நீங்க கேட்கிற அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கிட்ட உங்களை அந்த மனுஷன் வச்சிருந்த மரியாதை டாப்ல இருக்கும். அந்த 1000 ரூபாய் கேட்ட உடனே அது அப்படியே இறங்கும். அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டதுக்கு பிற்பாடு, இல்ல வாங்குறதுக்கு முன்னாடி, தரேன்னு சொன்னீங்களே, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஒரு ஃபோன் கால் பண்ணி அடுத்த 2வது ஃபோன் கால் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற மதிப்பு மொத்தமும் இறங்கி உங்களை ஜீரோவா நினைப்பாங்க. இதான் மனுஷன், இதான் மனுஷன். அதனால உங்க எத்தனை பேருடைய வீட்டில் வசனம் வச்சிருக்கீங்களோ தெரியல, ஆனா உங்க வீட்டில் இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்ற வசனத்தை எல்லாருடைய வீட்லையும் கண்டிப்பாக வைங்க. எல்லாருடைய வீட்லையும் கண்டிப்பாக வைங்க. லிமிட் இல்லை. யார்கிட்டையுமே அதிகமா பழகாதீங்க, யார்கிட்டையுமே அதிகமா பேசாதீங்க. சிஸ்டர்ஸ் அப்படிதான் சொல்றேன். மணிக்கணக்கா போன்ல உட்கார்ந்து பேசி 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 உங்களுடைய ரகசியங்களை எல்லாத்தையும் யாரோ ஒருத்தருக்கு சொல்லி எதுக்கு அப்படி பழகுறீங்க? எதுக்கு அப்படி பழகுறீங்க? பிரதர்ஸ் அப்படிதான். வீட்டுல மனைவியிடத்துல பேசுறதுக்கு டைம் இல்ல, பிள்ளைகளிடத்துல பேசுறது இல்ல. ஆனா இன்னொரு பர்சன்கிட்ட, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவ்வளவு நேரம் என்ன பேச்சு? என்னைக்கோ ஒரு நாள் ஜாலியா சந்தோஷமா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட பேசுனீங்க, ஓகே, அது உங்களுடைய ரிலாக்ஸ், தப்பு இல்ல. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அடைங்க. நீங்க ஓவரா போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க உடைஞ்சு போய் தான் வருவீங்க. இன்னைக்கு பாருங்க, உங்களை உடைச்சது யாரு பாருங்க, உங்களை காயப்படுத்தினது யாரு பாருங்க. உங்களை அதிகமாய் காயப்படுத்தினது, உங்களை அதிகமா உடைச்சது நீங்க பழகாத ஆட்கள் அல்ல, நீங்க நம்பாத ஆட்கள் அல்ல, நீங்க நம்பின ஆட்கள், நீங்கள் அதிகமாய் பழகின ஆட்கள் தான் உங்களை உடைச்சிருக்கிறாங்களே தவிர நீங்க நம்பாத ஆட்களால எந்த வலியும் உங்களுக்கு வரவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார், மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலா. வாலிப தங்கச்சிக்கு தம்பிங்க ரொம்ப கவனமாக கவனிங்க. நீ அப்படி பழகுப்பா, நீ அப்படி பழகு. ரொம்ப நேரம் பேசி பழகாத, ரொம்ப நேரம் பேசாம இருந்து பழகு. நீ இப்படி கொஞ்சம் இது அப்படி நீ வந்துட்டேன்னா நீ தலைவனுக்குரிய மெச்சூரிட்டி வரும் உனக்கு. ஒருவேளை சைக்காலஜிக்கலா அந்த மாதிரி பேசாம இருக்கிறதுனால டிஸ்டர்பா இருக்குன்னா நீ நல்லா நல்லா ஃப்ரீயா இரு. நீ கடினமா இருத்தி கண்ட்ரோல் பண்ணி அப்படி இருக்கணும்னு இல்லை. நீ கொஞ்சம் சந்தோஷமா நல்ல ஜாலியா, அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை உலகத்துல வச்சிருக்கிறாரு. இல்ல, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சிலரெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்கும். நம்முடைய திருச்சபையினுடைய இடத்தினுடைய சொந்த அந்த ஓனர் கிட்டத்தட்ட 100,000 crores ஓனர், ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு அவர் அதிபதி. ஆனா 1000 கோடி ரூபாயினுடைய அதிபதி அவர் நிறைய நேரத்தில் வரும்போது அவருடைய வேஷ்டியை கிழிஞ்சதை தான் நான் பார்த்துருக்கேன். கிழிஞ்ச வேஷ்டி கிழிஞ்ச சட்டை தான் போட்டுப்பாரு. அவருடைய மரணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கார்ல அவர் டிராவல் பண்ணதே இல்லை, ஒரு டிரைவரை உட்கார வச்சு அவர் உட்கார்ந்து பண்ணதே இல்லை, ஒரு பழைய வண்டியை மட்டும் தான் வச்சிருந்தாரு. அது தாழ்மையில நம்ம சேர்க்க முடியாது, தாழ்மையில சேர்க்க முடியாது. ஏன்னா அத்தனை ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தும் அவர் எதையுமே இது பண்ணாம கடைசியில நெற்றியில 1 ரூபாய் வச்சு தான் அவர் போனார். அந்த ஆத்மா கடைசி நாள்ல ரொம்ப வியாகுலப்பட்டுருச்சு. நான் ஒண்ணுமே அனுபவிக்கலையே, இவ்வளவு சேர்த்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டாம். நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு வேதம் சொல்லல. நீங்க மகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு பலன் அப்படின்னு தான் வேதம் சொல்கிறது. சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கவலைப்பட வேண்டாம் தான் வேதம் சொல்லுது. கவலைப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்லல, அழுங்கன்னு ஆண்டவர் சொல்லல. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். என்ன தீர்மானம்னா, ஆண்டவரே நான் மனுஷனோட பழகிறத என்ன பண்ணுவேன்? குறைச்சிடுவேன். பக்கத்துல கையில கொடுத்து சொல்லுங்க, மனுஷனோட பழகிறத குறைச்சிக்குங்க. சத்தமா சொல்லுங்க, குறைச்சிக்குங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நான் கேள்வி கேட்கட்டுமா? ரெகுலரா யாரா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல இப்போ சர்ச்சுக்கு வர நண்பரா இருக்கலாம். ரெகுலரா ஒரு நபர்கிட்ட நான் பேசுறது மாதிரி ஒரு பர்சன் கூட இல்லை, ஒரு நபர் கூட. நான் ஏதோ 2-3 நாளைக்கு ஒரு டைம் கூப்பிடுவேன், ஒரு 5 நாளைக்கு ஒரு டைம் கூப்பிடுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் கூப்பிட்டு எங்க அம்மா அப்பாட்ட பேசுவேன். ஆனா டெய்லி ஒருத்தருக்கு அட்டெண்டன்ஸ் போடுறது மாதிரி என் வாழ்க்கையில யாருமே எனக்கு இல்லைன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாமே. ரொம்ப சந்தோஷம். நாங்க இத்தனை பேர் நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுங்க. மனைவியின் இடத்துல பேசுறத நான் சொல்லல, பிள்ளையின் இடத்துல பேசுறத நான் சொல்லல.
ஸோ அவங்கள்ட்ட டெய்லி தேவைக்காக பேசலாம். அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுறது யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் தான் கொஞ்சம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படியா, வை வரேன், சரி செஞ்சுட்டியா, சாப்பாடாக்கிட்டியா, ரசம் வச்சாச்சா, சாப்பிட்லாமா, வரட்டுமா, போட்டவா, இப்படி தான் இருக்கும் நிறைய பேர். அதை சொல்ல வரல. அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரெகுலராக உங்களுக்கு மனுஷனிடத்தில் இல்லை அப்படி தொடர்பு. ஆனால் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். உங்கள் வேலை விஷயமாய், உங்களுடைய சம்பாத்தியத்தின் விஷயமாய், அதெல்லாம் நான் சொல்ல வரல. இல்லை இவங்களோட டெய்லி நான் பேசிடுவோம் பாஸ்டர் அப்படின்னு இருக்கிறது அது நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த உறவு சரியாக இருக்கும். ஆனால் நல்லா இல்லாமல் போச்சுன்னா அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் என் ஆண்டவரிடத்துல எவ்வளோ வேணாலும் பழகலாம், எவ்வளோ வேணாலும் பழகலாம், எவ்வளோ வேணாலும் நெருங்கலாம். அவர் நிமிஷந்தோறும் என்னை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். தனிமையிலே இருந்து எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லைன்னு சொன்ன தாவீது சொல்றான், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அப்படின்னு போய் நான் வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன் அப்படின்னு எல்லாம் எழுதின அந்த தாவீது சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு சிறகுகள் மட்டும் இருந்தா நான் அப்படியே பறந்து போய் யாருமே இல்லாத ஒரு இடத்துல சொல்லுங்களேன் இளைப்பாரி இருப்பேன். எனக்கு ரொம்ப நல்லா, நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஒரு காலத்துலலாம் ஆண்டவரே 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 யாராவது என்கிட்ட பேசுறதுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே, யாருமே இல்லை ஆண்டவரே, இடதோடு பேச மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். நான் இன்னும் நினைக்கிறேன், ஒரு சிறகை மட்டும் கத்தர் கொடுத்துட்டாருன்னா யாருக்கும் தெரியாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் ஓரமாக உட்காந்து அப்படியே பறந்து தனியாக ஆண்டவரோடு இருந்துட்டு எவ்வளோ ஆமென். அதனால ஆண்டவர் உங்களை தனிமையாக வச்சிருக்கிறாருன்னா அதை யூஸ் பண்ணுங்க, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்பி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க, இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தரை ஆண்டவர் எல்லாரையும் விட்டு உங்களை எடுத்து தனிமையாக, எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை பாஸ்டர், என்னை எது கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை, ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களோட பேசுறதுக்கு விரும்புகிறார். தீர்க்கதரிசி அதுக்கு தான் ஆண்டவர் அந்த பட்டணத்தை விட்டு கத்தர் கேரித்த ஆற்றண்டையில கத்தர் கொண்டு போய் வச்சார். ஆண்டவர் உருவாக்கின அத்தனை பாத்திரங்களையும் கத்தர் தனிமையா கொண்டு போய் தான் கத்தர் உருவாக்கி இருக்கிறார். உங்களையும் கத்தர் உருவாக்க வல்லவர். ஆமென் சொல்லுவோம்.